100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2026 ஏப்ரல் மாதத்தில் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலையை பொறுத்து உங்களுடைய குடும்பத்தில் பெண்களால் 2 பெண்களால் நிச்சயம் பிரச்சனை வரும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா 10வது மற்றும் 11வது வீட்டில் இருக்கும். இந்த மாதம் சூரிய பகவான் சாதகமான பலன்களை நிச்சயம் கொடுக்க போகின்றார். செவ்வாய் கிரகத்தினுடைய பெயர்ச்சி ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு பல நன்மைகளை நிச்சயம் கொடுப்பார் அப்படின்றத மறுத்துட முடியாது. குரு பகவான் உங்களுடைய முதல் வீட்டில் பெயர்ச்சிப்பது பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். இதற்கிடையே இந்த காலகட்டத்தில் நமக்கு நல்லதே நடக்காதா, கடன் பிரச்சனைகள் தீராதா அப்படின்ட்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லது நடக்கவும் போகின்றது. கடன் பிரச்சனைகள் தீரவும் ஒரு வழி பிறக்கப் போகின்றது. 4வது வீட்டின் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு அதற்கான பலன்களை கொடுக்கப் போகின்றார். திருமண விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகின்றது. ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு பக்கபலமாக இந்த மாதத்தில் இருக்க போகின்றார்கள். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. பண வரவு சிறப்பாக இருக்க போகின்றது. கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அளவுக்கு மீறி அதிகப்படியான கடன் வாங்கி சிக்கி கொள்ளாதீங்க. இந்த மாதம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் அப்படின்ட்டு பார்க்கும்போது அது பண வரவால் தான் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயம் உங்களுக்கு பெருசாக சிறப்பாக இருக்காது அப்படின்றதுனால அதில் ரொம்ப கவனமாகவே இருக்க வேண்டும். மற்றபடி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் 2 பெண்களால் நிச்சயம் பாதிப்பு வர வாய்ப்புகள் இருக்கின்றது. முன்பின் தெரியாத பெண்களிடம் அல்லது உறவினர் பெண்களிடம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை, குடும்ப ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்திடுங்க. இல்லைனா நிச்சயம் அவங்களால பிரச்சனை வரும் அப்படின்றது 100% உறுதி. வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக கொடிகட்டி பறப்பீங்க. குடும்ப ரீதியாக சிறப்பாக இருக்க முடியும். வண்டி வாகனங்கள் வாங்கவும், சொத்து சேர்க்கவும், அதாவது நிலம் தொடர்பான சொத்துக்கள் வாங்குவதற்கும் அமோக காலகட்டமாக இது இருக்க போகின்றது. அதிர்ஷ்டமும் யோகமும் இந்த ஏப்ரல் மாதத்தில் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு திடீரென்று அடிக்கப் போகின்றது. எல்லா வகையிலையுமே இந்த மாதம் உங்களுக்கு அற்புத பலன்களை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் வராது. உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்க போகின்றது. எதிர்பார்த்தபடியே நடக்கும் அற்புத மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமையப் போகின்றது.